ஜோதா பேகம், ஹுசேன், ஷேன்ஷா, நீங்கள் செய்தது சரியல்ல. எதற்காக ஹுசேனை இங்கெடுத்து வந்தீர்கள்? ருக்கையா பேகமிற்கு தெரிந்துவிட்டால் தவறாக நினைத்து விடுவார். அதை நீங்கள் யோசிக்கவில்லையா? கவலைப்படாதீர்கள், நான் அவரை வற்புறுத்தவில்லை. மருத்துவர் தான் என்னிடம் கூறினார். ருக்கையா பேகத்திற்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் குழந்தை அவரோடு இருக்கக்கூடாது என்று அவர் என்னிடம் கூறினார். அதனால்தான் நான் குழந்தையை அவரிடமிருந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தேன். என்னுடைய 2 பேகங்களும் விரைவில் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்று முழுவதும் என் மகன் ஹுசேனுடன் நான் மனம் விட்டு விளையாடி மகிழப் போகின்றேன். மோதி, தாங்கள் என்னை அழைப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா. மோதி, ஏன் இருளாக உள்ளது? சீக்கிரமாக விளக்கை ஏற்று. சரி ஜோதா. தொட்டிலில் உறங்கலாமா ஹுசேன்? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? உங்கள் பாடலால் ஹுசேனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் நிம்மதி கிடைக்கிறது. ஆக்ராவில் முகலாய அந்தப்புரத்தில் நிலைமை பதற்றமாகவே உள்ளது. ஆனால் ஜோதா பேகமோ ஹுசைனுடன் சற்றே காலம் கழித்ததால் ஹசனை இழந்த சோகத்தை மறந்து சற்றே அமைதியாக இருந்தார்.
சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை வெளியே அனுப்பு. சற்று அமைதியாக இருங்கள் உசோர். காற்றில் உள்ள கிருமிகளை அழிப்பதற்கு மூலிகை புகை போட நான் தான் அழைத்தேன். இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. நான் இப்பொழுது பற்று போடுகிறேன், சரியாகிவிடும். மருத்துவர் அவர்களே, எனக்கு எரிகிறது. மருத்துவர் அவர்களே, எனக்கு இது சரியாகிவிடும் அல்லவா? யா அல்லாஹ். அட, அண்ணியாரே தாங்களா? இந்த சாறை மட்டும் ஒரு கரண்டி அதிகமாக குடித்துவிட்டால் அது நோயாளியின் உயிரையே பறித்துவிடும். கபம், சளி, காய்ச்சல் இவை வருவதுடன் மருத்துவரால் என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். ஹுசைனை தனியாக விடக்கூடாது என்று நான் தான் தங்களிடம் தெளிவாக கூறினேன் அல்லவா? ஷெஹன்ஷாவுடன் அவன் இருந்தால் மட்டும் என்ன, அவனை விட்டு தாங்கள் வரக்கூடாது. ஆகட்டும் ருக்கையா பேகம். இங்கு எனக்கு உதவியாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அண்ணியார் மட்டும்தான். அவர் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த தாயுள்ளம் கொண்டவராவார். மருத்துவர் அவர்களே, நான் இல்லாத காரணத்தினால் ஹுசைனுக்கு ஏதேனும் நடந்தால் பாருங்கள், உங்கள் கதை முடிந்துவிடும். ஆகவே தாங்கள் என்னை விரைவாக குணப்படுத்துங்கள். பதற்றப்படாதீர்கள் பேகம் சாஹிபா, தாங்கள் விரைவிலேயே குணமடைந்து விடுவீர்கள். அதோடு தங்களுக்கு என்ன மருந்தளிக்க வேண்டும் என்பதை ஹோஷியாரிடம் தெரிவித்து விட்டேன். அவ்வாறென்றால் விரைவிலேயே நான் குணமாகி விடுவேன் அல்லவா? நிச்சயம் விரைவில் குணமடைந்து விடுவீர்கள். இப்பொழுது நான் சென்று வருகிறேன், எனக்கு விடை கொடுங்கள். குதாஃபிஸ் ஜீரத் பேகம். மருத்துவருக்கு என் மீது சந்தேகம் வந்தது போல் எனக்கு ஏன் தோன்றுகிறது? விரைவாக சென்ற மூலிகை ரசத்தை பார்க்க வேண்டும். சரியான சாட்சி இல்லாமல் ருக்கையா பேகத்திடம் இதை தெரிவிக்க இயலாது. ஏனென்றால் இவர் குழந்தைக்கு ஆயா மட்டுமல்ல, ருக்கையா பேகத்தின் அண்ணியும் ஆவார். கோப்பையும் அதே இடத்தில் தான் உள்ளது, மருந்தும் குறையவில்லையே. என் சந்தேகம் தவறானதுதான். ருக்கையா பேகத்தின் ஆரோக்கிய குறைவை பார்த்து விட்டதால் நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். பிரமாதம். நான் நினைத்தது சரிதான். மருத்துவருக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் எந்த லாபமும் இல்லை. நான் உன்னை விட உஷாராக இருப்பேன். வடிவம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் கூர்மை இல்லையே. உசூர், தாங்கள் அனுமதி அளித்தால் அதை நான் கூர்மையாக்கவா? பரவாயில்லை, நானே கூர்மைப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் கத்தியை தீட்டுவதென்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஷெஹன்ஷா எப்பொழுதுமே இப்படித்தான். ஒவ்வொன்றையும் சுயமாக செய்தால்தான் அவருக்கு திருப்தியே ஏற்படும். சரி, நீங்கள் புறப்படுங்கள். குருமால் தேவைப்பட்டால் நான் உங்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜோதா பேகம். தங்களுக்கு ஏதாவது குறும்வாள் தேவையா? அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? உண்மைதான், உங்களுடைய கண் பார்வையே இதைவிட கூர்மையானது. அப்போதும் வேலை நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதிரே வந்தால் அதுவே போதுமானது. நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? தவறாக கூறவில்லை. நீங்கள் மறந்து விட்டீர்களா? நாம் முதல் முறையாக ஆமீரில் சந்தித்த போது நீங்கள் என்னுடைய கழுத்தில் வாளை வைத்தீர்கள். பிறகு நம் நிக்கா முடிந்தவுடன் கண் பார்வையிலேயே கொன்றுவிடுவீர்கள் என்று புரிந்து கொண்டேன். அதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை. ஏனென்றால் நீங்களும் குறைந்தவர் ஒன்றுமில்லை. பிறகு சூழ்நிலை மாறியது, நானும் மாறிவிட்டேன். சரி, இப்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? என்னிடம் கூறாமலேயே நீங்கள் எனக்காக நிறைய செய்தது போல் என் மனதில் தோன்றுகிறது. நான் என்ன செய்து விட்டேன்? மகேஷ்தாஸ் ஏதாவது கூறினாரா? அவர் பேச்சை மட்டும் நம்பாதீர்கள் ஜோதா பேகம். அவர் பொய் கூறுவதில் மன்னாதி மன்னர். உங்கள் முகத்தில் புன்னகையை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் மீது பாசம் காட்டியவுடன் இவனுக்கு பொறாமை வந்துவிட்டது போல் தெரிகிறது.
பாருங்கள், அவன் நடவடிக்கையே மாறிவிட்டது. எதற்காக என்னை இவ்வளவு காதலிக்கின்றீர்கள்? ஏன் தாங்கள் எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள்? உண்மை கூறட்டுமா ஜோதா பேகம்? உங்கள் மகிழ்ச்சியை விட எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் பெரியதல்ல. ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். உள்ளே வாருங்கள். ஷெஹன்ஷா, மான்சிங் அவர்களும் தோடர்மல் அவர்களும் யமுனை நதிக்கரையில் இருக்கும் ராம் நகரில் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நான் அதை மறந்தே போய்விட்டேன். சிறிது நேரத்தில் நான் அவர்களை சந்திக்கிறேன் என்று கூறுங்கள். வா ஹுசைன், நாமும் செல்வோம். என்ன ஆயிற்று? ஏன் வேர்த்து கொட்டுகிறது? உனது பதற்றத்திற்கான காரணம் என்ன? ஒரே காரணம்தான், நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். நடந்தது போதும், நாம் இங்கிருந்து புறப்படுவோம். எனக்கு புரியவில்லை. இவ்வளவு பதற்றத்துடன் இதற்கு முன் உன்னை கண்டதில்லை. ஏனென்றால் அந்த ராஜ வைத்தியர் இன்று என்னை பிடித்திருப்பார். சரியான நேரத்தில் விரைந்து சென்று அந்த கோப்பையை அங்கு வைத்து விட்டேன். இல்லை என்றால் நான் பிடிபட்டு இருப்பேன். இப்பொழுது நாம் செய்த சதி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் நினைத்தபடி இப்பொழுது ஒன்று கூட நடக்கவில்லை. ருக்கியா பேகத்தின் உடல்நிலை சரியில்லை என்றதும் குழந்தையை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு எனக்கு வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதோடு என் வேலை எளிதாக முடியும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த ஜலால் குழந்தையை ஜோதாவிடம் கொடுத்து விட்டான். அவளோ அவனுக்கு நிழல் போல் அமர்ந்திருக்கிறாள். ருக்கியா பேகம் பால் கொடுப்பதற்காகவாது குழந்தையை கொடுப்பாள். ஆனால் ஜோதா பேகம் அதற்கும் என்னிடம் கொடுப்பதில்லை. எனக்கு தெரியும். நீ கூறும் அந்த விஷயத்தை நான் அறிவேன். அசனுடைய மரணத்தை குறித்த ஒரு பெரும் விசாரணை நடக்கிறதாம். அப்படி என்றால் அசனின் மரணம் இயற்கையானதல்ல, அது சதிச்செயல் என்று எல்லோருக்கும் சந்தேகம் உள்ளது. அப்படி என்றால் நாம் சென்று விடலாம். வாருங்கள். நில் என் ஆருயிரே, தேவையில்லாமல் பயப்படாதே. நீ எவ்வளவு பெரிய ஆபத்தில் உள்ளாய் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் சற்று தைரியமாக இரு. யாருக்கும் நம்மீது சந்தேகம் இல்லை. நமக்கு இன்னும் அவகாசம் உள்ளது. அது இல்லை என்றுதான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். விஷம் தடவிய உரையை வைத்து அசனை கொன்றேனே, அது எங்கோ தொலைந்து விட்டது. என்ன, நீ அதை தொலைத்து விட்டாயா? நீ எவ்வாறு இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தாய் ஜெனத்? என் மீது எரிந்து விழாதீர்கள். நான் ஏற்கனவே கவலையில் உள்ளேன். அனைத்து பொறுப்புகளும் சுமைகளும் என் மீதுதான் உள்ளது. அனைத்தும் ஒருபுறம் இருக்கட்டும், நீ முதலில் சென்று அந்த உரையை தேடு. நான் அனைத்து இடங்களிலும் தேடி விட்டேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. யா குதா, அது வேறொருவர் கைகளில் கிடைத்து விட்டதா? அதனால் தான் உனக்கு கிடைக்கவில்லையாது? அப்படி கூறாதீர்கள். யா குதா, காப்பாற்று. அல்லாஹ்வினுடையதல்ல, சைத்தானின் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே சைத்தானிடமே சென்று உதவி கேள். விரைவாக உனது வேலையை முடித்தால் தான் நம்மால் இங்கிருந்து தப்பிச் செல்ல முடியும். செல். ஆஹா, என்னாயிற்று ஹுசேன்? என்னுடைய செல்லமே, என்னுடைய தங்கமே, என் குட்டி இளவரசே, என் செல்ல ஹுசேன், உன் அம்மா உனக்கு நன்றாக மாலிஷ் செய்து விடுகிறேன். ஜோதா பேகம், தாங்களின் சிரமப்பட வேண்டும். கொடுங்கள், நான் மாலிஷ் செய்கிறேன். இல்லை, வேண்டாம். என் குழந்தைக்கு நான் சேவை செய்வதில் என்ன சிரமம் இருக்கிறது? மிகுந்த மகிழ்ச்சிதான். ஹுசேன் பெரியவனாகிவிட்ட பிறகு என்னிடம் பேச நேரம் இருக்குமா என்ன? அப்பொழுது நான் தனியாக இருக்கும் சமயத்தில் நான் இதையெல்லாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருப்பேன். கடந்த காலத்தை நினைக்க இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள், என் மகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நான் பேசுவது புரியாது, ஆனால் என் உணர்வுகளை புரிந்து கொள்வான். அப்படித்தானே? தாங்கள் சென்று ஓய்விடுங்கள். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது பேகம் சாய்பா. ஆனால் குழந்தையோடு இருக்க வேண்டும் என்பது ருக்கியா பேகத்தின் உத்தரவு. சரி, இங்கே இருங்கள். நீங்களும் என் ஹுசைனுடன் சேர்ந்து பேசிக் கொண்டிருங்கள். என்ன ஹுசைன்? ஹுசைன், இப்பொழுது மாலிஷ் முடிந்து விட்டது. உனக்கு சாப்பிட கொடுக்கிறேன். நான் அறைக்கு சென்று உனக்கு பால் கொடுக்கிறேன். தாங்கள் களைப்பாக இருந்தால் தாருங்கள், நான் பால் ஊட்டுகிறேன். என் குழந்தைக்கு நான் பால் ஊட்டுவது களைப்பை அளிக்காது, அது கண்டிப்பாக என்னை உற்சாகப்படுத்தும். அப்படித்தானே கண்ணா? வா வா வா, நாம் செல்லலாம். என்னவாயிற்று ஹுசைன்? ஹுசேன்,
உங்களுக்கேன் இவ்வளவு குறும்புத்தனம்? அப்பொழுதிலிருந்து உங்களை உறங்க வைக்க முயற்சி செய்கிறேன். நீங்கள் ஏன் உறங்க மறுக்கிறீர்கள்? ஏன் தங்கமே? கடவுளே, இவனுக்கு காய்ச்சல் அதிகமாக உள்ளதே. இல்லை ஜோதா பேகம், ஹுசைனிற்கு காய்ச்சல் எதுவும் இல்லை, கவலைப்படாதீர்கள். ஜோதா, சேஞ்சா திரும்பி வந்து விட்டார். என்னாயிற்று மோத்தி? ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? ஜோதா, இந்த சமயத்தில் நீ சேஞ்சாவுடன் தான் இருக்க வேண்டும். அவர் தலையில் காயம் பட்டுள்ளது. நான் இப்பொழுதே ஷெஹன்ஷாவிடம் செல்ல வேண்டும். ஹுசைனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஜோதா பேகம். ஹுசைனை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் இங்கு இருக்கின்றோம். நீங்கள் சேஞ்சாவை பார்த்துக் கொள்வதுதான் நல்லது. இல்லை, நான் என் குழந்தையை தனியாக விட்டு செல்ல இயலாது. இல்லை ஜோதா பேகம், ஹுசைனை விட சேஞ்சாவிற்கு தான் உங்கள் துணை அவசியம். அவரிடம் செல்வதுதான் நல்லது. அவருக்கு ஏதேனும் தேவைப்படலாம் அல்லவா? அவருக்கு உங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ளது. ஹுசைன் உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ருக்கியா பேகத்திடமே சண்டை போட்டார். உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கே தெரியும், ருக்கியா பேகத்திற்கு புரிய வைப்பது எளிதான காரியம் அல்ல என்று. ருக்கியா பேகமும் சேஞ்சாவின் பேவி தான். ஆனால் சேஞ்சா தங்களுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமென்றாலும் செல்வார். ஆகையால் தாங்கள் இப்பொழுது சேஞ்சாவிடம் செல்வதுதான் நல்லதாக இருக்கும். சரி, ஹுசைனை கவனமாக பார்த்துக்கொள். சரி. உங்கள் வலியை என்னிடம் மறைக்க ஆரம்பித்து விட்டீர்களா? ஜோதா பேகம், தாங்களா? நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது. கணவன் வலியில் இருக்கும்போது மனைவியால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஜாக்கிரா, உனக்கு உறக்கம் வந்து கொண்டிருக்கிறது. சென்று ஓய்வெடுத்துக்கொள். இல்லை இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. எனக்கு உறக்கம் எதுவும் வரவில்லை. நான் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். ஜோதா பேகத்தின் நிலைமையை பார்த்தால் எனக்கு பாவமாக உள்ளது. ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார். பாவம், சிறு வயதிலேயே இவ்வளவு பிரச்சனைகள். அவருடைய வாழ்க்கையை இவ்வாறுதான் செல்கிறது. இதைவிட கஷ்டங்களை அவர் சந்தித்து நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் பார்க்க இயலவில்லை. நம்பிக்கையை இழக்காதே மோதிபாய். வேண்டுமென்றால் பார், விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும். சேஞ்சா அவர்கள் ஜோதா மீது காட்டும் அக்கறை பார்த்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அந்த கடவுள் அவ்வாறே செய்யட்டும். ஆமேன். நீ எவ்வளவு வேண்டுமென்றாலும் ஆமீன் என்று கூறு. நான் நினைப்பதுதான் நடக்கப் போகின்றது. ஹுசைன் எங்கே இருக்கிறான்? தாங்கள் ஹுசைனை பற்றி கவலைப்பட வேண்டாம். மோதிபாய், சக்கீரா, சீனத் பேகம் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அவரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் அங்கே செல்லுங்கள். சென்று அவனை பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை ஷேன்ஷா, இந்த சமயத்தில் நான் உங்களோடு தான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள். நான் தங்களோடு சிறிது நேரம் கூட இருக்கக்கூடாதா? இங்கே பாருங்கள் ஜோதா பேகம், உங்களுக்கு ஹுசைன் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அங்கேயே இருங்கள். இல்லை ஷேன்ஷா, நான் தங்களை இந்த நிலையில் விட்டுவிட்டு எங்கேயும் செல்ல மாட்டேன். என்னை எதற்காக இவ்வளவு காதலிக்கிறீர்கள்?